அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து, நபியே நாயகமே, எவ்வளவோ துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொழுகையில் இருந்து கொண்டே நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு அருமையான துஆவை சொல்லித்தாருங்கள். அந்த துஆவை நான் தொழுகையிலே ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் இறுதி அத்தஹிய்யாத்தை ஓதி முடித்ததற்கு பிறகு, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம் என்று ஓதியதற்கு பிறகு சலாம் சொல்லுங்கள், உங்கள் தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் ஓதி உங்களுடைய தொழுகை முடித்து தொழுத முசல்லாவிலிருந்து எழுந்து செல்லுகின்ற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் செல்வீர்கள் என்று கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இந்த அருமையான துஆ இடம்பெற்றிருக்கிறது. ஆக எங்களுடைய தொழுகையில் 3 இடங்களில் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதை நாம் மனதிலே நிலைநிறுத்தி அந்த இடத்திலே துஆ கேட்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது சந்தர்ப்பம், சுஜூதில் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது சந்தர்ப்பம், முதலாவதும் இரண்டாவது சுஜூதுக்கு இடையில் நாம் உட்காருகின்ற நடு இருப்பிலே உட்காருகின்ற போது, ரப்பி கிஃபிரிலி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து எனக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று நடு இருப்பில் இருந்து கேட்கின்ற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மூன்றாவது ஒரு சந்தர்ப்பம்தான், இறுதி அத்தஹிய்யாத்தை ஓதி முடித்ததற்கு பிறகு சலாம் சொல்லுவதற்கு முன்னால் இந்த துஆவை நாம் ஓதுகின்ற போது எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆக இந்த துஆவை நாம் எம்முடைய தொழுகையின் இறுதி அத்தஹிய்யாத்திலே ஓதி முடித்ததற்கு பிறகே சலாம் சொல்லுவதை நம் வாழ்க்கையில் பழக்கமாக்கிக் கொள்ளுகிற போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படும். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கோரி எம் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வதற்கு இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.